எடப்பாடி என்ன சொல்றாரு? எந்த கொம்பனாலும் என்னை வீழ்த்த முடியாது. அங்க போய் அமித்ஷா கால்ல விழுந்துக்கிட்டு. அமித்ஷா பக்கத்துல உட்காந்து வாய் கூட பேச முடியாம. அமித்ஷா கூட்டணி ஆட்சி தான் சொல்றாரு. நீ என்னன்னு கூட உனக்கு பதில் சொல்ல முடியல. ஆனா எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாதுன்னு மக்கள்கிட்ட வந்து பேசுறாரு எடப்பாடி. எப்படி நம்புவான் மக்கள்? அப்ப உன் இரட்டை வேடம் போடக்கூடிய எந்த தலைவனையும் மக்கள் நம்ப மாட்டாங்க. இரட்டை வேடம் போடக்கூடிய எந்த தலைவனையும் மக்கள் நம்ப மாட்டாங்க. இப்ப ஜூலை 7ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போறாரு. புரட்சி தமிழரினுடைய எழுச்சி பயணம்னு டைட்டில் போஸ்ட் போட்டுக்கலாம். நீ வேணா போஸ்ட் அடிக்கலாம். ஊர் ஊரா போஸ்ட் அடிச்சு ஒட்டலாம். மக்கள் வரணும்ல பார்க்க. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் தானே. மக்களை எப்படி போய் உங்ககிட்ட இருந்து மக்களை அதை காக்க வேண்டியதுதான். உங்கள்கிட்ட இருந்து மக்களை காக்க வேண்டியதுதான். 14 பேரை சுட்டு கொண்டப்ப நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன். உங்கள்கிட்ட இருந்து மக்களை எப்படி காப்பாற்றுறது? பெனிக்ஸ் அவங்க அப்பாவையும் பெனிக்ஸையும் அங்கே பெனிக்ஸ் தானே அவர் பேர், பெனிக்ஸ் ஜெயராஜ். பெனிக்ஸ் ஜெயராஜ் அடிக்கும் போதும் வாய் மூடி மௌனமாக இருந்த எடப்பாடிட்டு இருந்து மக்களை எப்படி காப்பாற்றுறது? சாரி சொல்ல கூச்சமா இல்லையா ஸ்டாலினுக்கு அப்படின்லாம் கேட்டார்ல. ஒரு தலைவன் என்றால் ஒரு முதலமைச்சர் இந்த பிரச்சனைக்கு ஃபோன் பண்ணி சாரி சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? எனது சார்பாக இருக்கக்கூடிய காவல்துறை தவறு செய்து விட்டது, அந்த தவறுக்கு நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்கிறதுக்கு பெருந்தன்மை வேணும். முதல்ல அந்த பெருந்தன்மை ஸ்டாலின் அவர்கிட்ட இருக்கா இல்லையா? மக்கள் அதை தானே பார்ப்பாங்க. அகங்காரமும் ஆணவமா கலந்தா ஸ்டாலின் பேசிகிட்டு இருக்காரு. அதில் ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் இம்மீடியட்டாக உடனே நடவடிக்கை எடுத்து 6 போலீஸ் மேலேயும் 302 செக்ஷனில் வழக்கு பதிவு பண்ணி சஸ்பெண்ட் பண்ணி, அவங்க மேலே 302 செக்ஷனில் வழக்கு பதிவு பண்ணி டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணி எஸ்பியை இடமாற்றம் பண்ணி இத்தனையும் ஆக்ஷன் எடுத்தார்ல அவர். ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இன்னும் அதில் ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை நீ கேளு. சொன்னது யாரு? நிக்கிதா சொல்லி எஃப்ஐஆரே போடாமல் நிக்கிதான்ற ஒரு பெண்மணி ஒரு ஃப்ராடு. அந்த நிக்கிதான்றது ஏற்கனவே ஒரு ஃப்ராடு. ஏகப்பட்டவரை ஏமாத்திருக்கா. ஏமாற்றும் போதும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆக்ஷன் எடுக்காமல், போலீஸ் ஆக்ஷன் எடுக்காமல் சும்மா ஒரு அரெஸ்ட் பண்ணி அவளை திரும்பி விட்டுருக்காங்க. அவள் தொடர்ந்து ஏமாத்தலான்ற முடிவில் வரிசையாக ஏமாற்றிக்கிட்டே இருக்கா. எல்லாரையும் சொந்தக்காரங்களாம் ஏமாற்றிருக்கா, வேலை வாங்கி தரேன்னு ஏமாற்றிருக்கா, சிஎம் பேரை சொல்லி ஏமாற்றிருக்கா. அப்போ இப்படி ஹேபிச்சுவல் அஃபண்டரை வளர விடுறது யார்? இந்த அரசியல்வாதிகளும் போலீஸும் தானே. அப்போ மக்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்தவளுக்கு ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா, இந்த சட்டம் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா, இப்போ ஏமாற்றுவர்கள் தானே பெருகுவாங்க. ஏமாறுறவனுக்கு வேறு வழி இல்லாமல் இங்கே போனால் வேலை கிடச்சிடாதா, அங்கே போனால் வேலை கிடச்சிடாதா, இங்கே பணம் கொடுத்தா நம்மளுக்கு எதாவது கிடச்சிடாதான்னு மக்கள் அலையிறான்.